அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்காத ஏமாற்ற நிலையில் இருந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அசட்டை பண்ணாமல் உடனே கீழ்ப்படிந்து வலைகளை போட்டு 2 படகு மூழ்கும் அளவிற்கு மீன்களை பிடித்தார். ஆண்டவரின் வார்த்தையின் வல்லமையை கண்ட பேதுரு, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆண்டவர் முன் நான் ஒன்றுமே இல்லை என்று அறிந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து, அஞ்சாதே, நீ இது முதல் மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்றார். உடனே பேதுரு படகுகளை கரையில் சேர்த்து அனைத்தையும் விட்டு ஆண்டவரின் பின் சென்றார். தன்னை பின்பற்றிய பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் தன்னுடைய சீடனாக மாற்றி, தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று தம்முடைய திட்டத்தை சொல்லி, பேதுருவின் முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் திருமுழுக்கு பெறும்படி செய்தார். நாம் நம்முடைய குடும்பங்களில், நம் அன்றாட வாழ்க்கையில் வேதத்தை வாசித்து ஆண்டவர் நம்மோடு பேசிய வார்த்தையின்படி செயல்படுவோம். ஆண்டவரின் வல்லமையை நம் வாழ்வில் காண்போம். நாம் ஆண்டவர் முன் ஒன்றுமே இல்லை, வெறும் தூசி என்பதை அறிவோம். நம் கடவுளாகிய தந்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பதால் தூசியான நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கின்றார். அவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நேராக நம்மை வழி நடத்தி வாழ வைப்பார். ஆமேன்.